அடுத்ததாக பாஜக தரப்பிலிருந்து கரு நாகராஜன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், இப்போ உங்க கட்சியிலிருந்தே முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் தலைவர்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நீங்க எங்க கட்சி தலைவர் பேசின கருத்தை என்கிட்ட வெரிஃபை பண்ணாதீங்க. நீங்க முதல்ல கேட்க வேண்டியது முனுசாமி என்ன சொன்னார். இப்ப ஐயநாதன் போன்றவர்கள் எல்லாம் பொழுதுபோக்கா தொலைக்காட்சியில பேசியிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பதில் அப்படி கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எங்க கட்சியினர் இன்னொரு தலைவர் சொன்னதை இந்த தலைவர் சொன்னதை வெரிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. இல்ல சார், அது அடுத்தது கேட்கல வரணும். இவங்களும் அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் முன் வச்சேன் சார். ஒரு பொதுவான தொலைக்காட்சியில நீங்க அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு ஆங்கில பதில் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு ஆங்கில பதில் சொல்லுவேன். அவங்க ஏற்கனவே சொன்னது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குன்னு, அதை வெரிஃபை பண்ணி தயவு செஞ்சு நீங்க கேட்கக்கூடாது. நீங்க அதிமுக இவர் ஐயநாதன் எல்லாம் பேசுறாரு, கடுமையா பேசுறாரு, அதை பேசினாரு. அவர் சொன்னாரு ஏதோ ஒரு வழியில பதவி பிடிச்சவர்னு சொல்றாரு. இன்னைக்கு அண்ணா சாரே திடீர்னு அவர் ஏற்படுத்தின உண்ணாவிரத போராட்டத்துல தொடர்ந்து கலந்து கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர்னு ஒரு தலைவராகி ஒரு கட்சியில ஆளுங்கட்சியா மாநிலத்தில் ஆகி 2வது மாநிலத்தில் ஆளுங்கட்சி ஆகும்போது இந்த இந்தியா பார்த்துட்டு தானே இருந்துச்சு. இவர் எப்ப வந்தாருங்கிறது பிரச்சனை இல்லை. இவருடைய உண்மையான உணர்வு என்ன, இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் பாடுபடுறது என்ன, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு இந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி ஏறத்தாழ 37% பூத்துகள்ல ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. டைரக்டா 7800 பூத்துகள்ல நேரடி நம்பர் 1 திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லா கட்சிகளுக்கும் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. இவங்க அதிமுக நாங்க இல்ல, நாங்க கூட்டணி இல்ல, நாங்க கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு எங்க மாநில தலைவரை நீங்க விமர்சனம் பண்ணணும்? எப்படியோ வந்தார், எங்கிருந்தோ வந்தாருன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு எல்லாம் பதட்டம். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பொறுத்தவரை எடப்பாடியா இருக்கட்டும், முனுசாமியா இருக்கட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உருப்படியான தலைவர் அந்த தொண்டர்களுக்கு கிடைக்கவில்லை. புரட்சி தலைவியை உருவாக்கின அந்த இயக்கம், அந்த தொண்டர்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தலைமையை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் சசிகலா அம்மையார் தனியாக, ஓபிஎஸ் அண்ணன் தனியாக, டிடிவி அண்ணன் தனியாக, எல்லாருமே தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி இருக்கிற காரணத்தினால் கடந்த தேர்தலில் 8% வாக்குகளை இழந்திருக்கிறது. இதற்கு கேட்டால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நாங்கள் முதல்ல 19% வாங்கினோம், இப்ப பாருங்க நாங்க 21% வாங்கியிருக்கோம் அப்படின்னு தப்பான கணக்க சொல்றாரு. போன முறை 20 தொகுதியில போட்டிட்டு அவங்க 19% வாங்கினாங்க. இந்த மாதிரி 35 தொகுதியில போட்டிட்ட நீங்க எப்படி 21% அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க, 2% கூடுதல் சொல்லுவீங்க. 20 தொகுதியில போட்டிட்டு 19% வாங்கிறது பெருசா, 35 தொகுதியில போட்டிட்டு 21% வாங்கினது பெருசா? இப்படி தவறான கணக்கு. ஏன்னா அவங்க பலவீனமா இருக்கிறது அவங்களுக்கே தெரியுது. அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்களுக்கு திமுக பக்கம் நினைச்சு கூட பார்க்க முடியல. பாஜக மேல பாசம் இருக்கிறது. ஏன்னா இந்த கட்சி ஆட்சி நடத்துற பொழுது ஒரு மிகப்பெரிய ஆதரவு, இந்த மாநிலத்துக்கு தேவையான கேட்கிற அத்தனை உதவிகளையும் கொடுத்த பிரதமரை மறந்துவிட்டு இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடன் ஒரு நாட்டுக்கு எப்படி அதிகமாகும் என்று அவருக்கு தெரியாது. சைனாவுடைய கடனை, அமெரிக்காவுடைய கடனை அவர் எடுத்து பார்க்க வேண்டும். நம்மை விட 10 மடங்கு கடன் சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் பார்த்து விட்டு பேச வேண்டும். ஏதோ போற போக்கிலே மத்திய அரசை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் பொறுப்புள்ள பதவிகளை வகித்த அவர் இப்படி பேசுவது தவறு. எங்கள் தலைவர் பேசியல் தவறே கிடையாது. எங்க தொண்டர்களுக்கு அவர் உணர்வூட்ட வேண்டியிருக்கிறது. எங்கள் கட்சிக்கு வலு சேர்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் எங்கேயோ தொங்கிக் கொண்டு இருப்போம் என்ற நிலை மாறி நாங்கள் தலைமைக்கு வருவோம். எங்களோடு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக உட்பட பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இருக்கிறது, பல தலைவர்கள் ஆதரவு இருக்கிறது. அதை எடுத்து சொல்வோம், மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவோம், ஆட்சியை உருவாக்குவோம் என்றுதான் எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக சரி. அண்ணாமலை எப்போது வந்தார் என்பது முக்கியம் இல்ல, அவர் கட்சிக்கு ஆற்றிக்கக்கூடிய பணிகள் எப்படி இருக்கிறது, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அச்சத்தின் காரணமாகவே அதிமுக இவ்வாறு பேசுகிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.